ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, உடம்புக்கு முடியாமல் இருக்கும்போது நமக்கு கவனிக்கிறதுக்கு யாரும் இல்லை, வீட்டில் யாரும் கேர் பண்ண மாட்டாங்க. அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு நம்மளும் அவங்களுக்காக வேலை செய்யணுன்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அப்படின்ட்டு கவலைப்படுற பெண்களுக்காக வீடியோ தான் இது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம மற்றவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிறோமோ இல்லையோ, நம்மளோட உடம்பை பற்றி ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஸோ எந்த மாதிரி நம்ம கவனிக்கணும், எந்த மாதிரி நம்ம கவனிக்காமல் விட்டோம்னா நமக்கு பிரச்சனை ஆகுதுன்றதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அது மற்றவங்க மட்டும் இல்லைங்க, நானும் இதே தப்பு தான் இன்னமும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதை திருத்தணும்னு நினைக்கிறதா உங்களோடய ஷேர் பண்ணுறேன். நமக்கு எதிரின்றது வேறு யாரும் இல்லை, நமக்கு நம்மளே தான் எதிரி. நம்ம உடம்பு சில சமயம் கவனிக்காமல் அசால்ட்டாக நம்ம பண்ணுற சில விஷயங்கள் நமக்கே ஆப்பு வச்ச மாதிரி ஆயிடுதுன்னு சொல்லுவாங்களே. ஸோ அது மாதிரி தான் பெங்களூரில் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 நாளாகவே பனி அப்படியே ஃபுல்லாகவே பகல் நேரத்தில் கூட ரொம்பவும் கோல்டாக இருக்குது. தண்ணிலாம் அப்படியே சில்லுன்னு இருக்க மாதிரி இருக்குது. நான் ரொம்ப அசால்ட்டாக போன வெட்னஸ்டே கிட்டலாம் கையில் வாஷ் பண்ணுற துணியெல்லாம் கையில் வாஷ் பண்ணி போட்டு நைட்டு பனி அப்படியே மாடியில் அப்படியே இறங்குறது அப்படியே தெரிஞ்சிச்சு. ஆனால் நமக்கு என்ன போகுது அப்படின்ற மாதிரி நைட்டு ஃபுல்லாக துணியை காய போட்டுட்டு ஸோ அப்படியே வந்தது பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டே கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு. ஆனால் கோல்டு மாதிரி தெரியல. ஸோ ஃப்ரைடே கிட்டே அப்படியே ரன்னிங் நோஸ் ஸ்டார்ட் ஆச்சு. அப்போ எனக்கே தெரிஞ்சிருச்சு, போச்சுடா கோல்டாக போகுது நமக்குன்ற மாதிரி. ஸோ அப்போ என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் முன்னாடியே ப்ரிப்ரேஷனாக பண்ணி வைக்க வேண்டிய வேலையெல்லாம் பண்ணி வச்சேன். சாட்டர்டே சண்டே கண்டிப்பாக கோல்டு ரொம்ப ஜாஸ்தி ஆயிரும்ன்றக்காக எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அப்படி தான் பாவக்காய் மொதல் நாளே ஃப்ரை பண்ணி வச்சேன். இஞ்சி பூண்டு விழுதெல்லாம் முதலே நான் ஃப்ரைடே கிட்டே அரைச்சி வச்சுட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா சாட்டர்டே நல்லா ஃபீவர் ஆகிடுச்சுங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா தண்ணியில் வேலையே செய்ய முடியாத மாதிரி இருந்துச்சு. அப்போ என்ன பண்ணேன்னா சாட்டர்டே எஞ்சோனையும் எந்த வேலையை பண்ணுறேனோ பண்ணல, ஒரு கஷாயத்தை போட்டு குடித்ததுக்கப்புறம் சிம்பிளாக செய்கிற மாதிரி சமையல் ரொம்ப நேரம் எடுத்துக்காமல் சிம்பிளாக செய்கிற மாதிரி வெங்காய சாம்பார் குக்கர்லேயே செய்கிற சாம்பார் செஞ்சுட்டு பாவக்காய் ஆல்ரெடி நேற்றே நான் பண்ணி வச்சுருந்தேன்ல. ஸோ அதையும் வதக்கிறது இன்னும் கொஞ்சம் சூடு பண்ணி வச்சேன்னா மதியானம் லஞ்சுக்கு ஆயிரும். காலையில் பார்த்திங்கன்னா ஏதாவது அந்த தோசை இருந்துச்சு, தோசை மாவு அதை ஊற்றி சட்னி அரைச்சிக்கலான்றக்காக பண்ணிகிட்டு இருந்தேன். சிங்கில் பாத்திரம் அப்படியே தான் இருந்துச்சு. ஆனால் தண்ணியில் கை வைக்கிற வேலையை ஃபஸ்ட்டே நம்ம பண்ணிட்டோன்னா அப்படியே ரொம்ப நமக்கு அப்படியே ஜிலுஜிலுப்பு உடம்புல ஏறுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் வெயில் வருதா பார்க்கலாம், அதுக்கப்புறம் வாஷ் பண்ணலாம். இல்லைனா ஹஸ்பண்ட் சாட்டர்டே லீவு தான் அவருக்கு. ஸோ அவர் வாஷ் பண்ண சொல்லலாம் அப்படின்றக்காக, இல்லைனா அவரால் பண்ண முடியலன்னா நம்ம சுடுதண்ணி வச்சு கூட வாஷ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரத்தை அப்படியே சிங்கில் போட்டு வச்சுட்டு சமையல் வேலையை ஃபஸ்ட்டு டக்கு டக்குன்னு முடிக்கலாம்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் பண்ணிகிட்டு இருந்தேன். வேறு எந்த அங்கிட்டு இங்கிட்டு ஒதுங்க வைக்கிற வேலை எந்த வேலையும் நான் பண்ணல. ஃபஸ்ட்டு சமையல் வேலையை தான் பண்ணிகிட்டு இருந்தேன். சமையல் வேலையை முடிச்சிட்டோன்னா நமக்கு டயர்டாக இருக்கப்போ டக்குன்னு நம்ம ரெஸ்ட் எடுத்துடலாம். இல்லைனா வெளியே வாங்கி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இங்கே பெங்களூர்லேயும் சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா அந்த நல்லாவும் இருக்காது, காயெல்லாம் நல்லா இருக்காது. ஸோ அதெல்லாம் பண்ணி முடிச்சக்குள்ளே இந்த கஷாயம் ரெடி ஆயிடுச்சு. அந்த கஷாயத்தை குடிச்சிட்டு ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே நான் ஒரு சம்படத்தில் மல்லி அரைச்சி வச்சுருந்தது பார்த்திங்கன்னா டைட்டாக அந்த கவர் க்ளோஸ் பண்ணாத மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் வேறு கவர் மாற்றிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு இருந்தேன். ஏன்னா சில சம்பளத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காற்று உள்ளே போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பொடி சீக்கிரம் கொஞ்சம் வண்டு வைக்கிறது இல்லைனா கெட்டு போயிடும். அது இங்கே பெங்களூர் கிளைமேட்டில் நம்ம கொஞ்சம் கவனிக்காமல் விட்டுட்டா கெட்டு போயிடும். அதனால் ஃபஸ்ட்டு இந்த வேலையை பண்ணிவிட்டு தான் வேறு எதை பண்ணணும்னு சொல்லிட்டு அதை பண்ணி வச்சுட்டு லைட்டாக கொஞ்சம் கவுண்டர் டாப் அங்கங்கே சிந்தனை மட்டும் தான் தொடச்சி விட்டுட்டு இருந்தேன். ஏன்னா சமையல் வேலையை முடிச்சுட்டு அப்படி எல்லாத்தையும் நம்ம எடுத்து வச்சிட்டோன்னா நம்ம ரெஸ்ட் எடுக்க போனால் கூட அவங்களே போட்டு சாப்பிட்டுக்குவாங்க. நம்ம சமையல் வேலையை முடிச்சிட்டாலே அப்படியே நமக்கே மைண்டு ரிலாக்ஸ் ஆகும். அதனால் ஃபஸ்ட்டு அந்த வேலையை முடிச்சுட்டு ஃபுல்லாக ஒரு 2 மணி நேரத்துக்கிட்ட நம்ம ரெஸ்ட் எடுக்கலான்றக்காக அந்த கஷாயத்தை குடித்ததுக்கப்புறம் ஸ்டீம் போடலாம் பார்த்திங்கன்னா மஞ்சள் பொடியும் கொஞ்சம் தண்ணியும் போட்டு நான் கொதிக்க வச்சிட்ருக்கேன். ஸோ அதை கொஞ்சம் ஸ்டீம் பிடிச்சோன்னா நமக்கு அப்படியே மூக்கில் அப்படியே தலையிலலாம் இருக்கிற அந்த பாரம் கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஸ்டீம் பிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு தண்ணியை நல்லா சூடு பண்ணிவிட்டு அங்கே எடுத்து வச்சுட்டேன். மற்றவங்களுக்கு முடியலன்னா வீட்டில் நம்ம முடியாதப்போ டக்கு டக்குன்னு எல்லாமே நம்ம கவனிக்கிற வேலை எல்லாமே செய்வோம். ஆனால் நமக்கு முடியலன்னா அந்த மாதிரி கவனிக்கணுன்றது சில பேர் வீட்டில் தான் கவனிக்கிறாங்க, சில பேர் வீட்டில் கவனிக்க செய்ய மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி டயத்தில் நம்மளை கவனிக்க யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு கவலைப்படுறதை விட்டுட்டு ஸோ மற்றவங்கள இவ்வளோ சூப்பராக கவனிக்கிற நம்மளால் நம்மளோட உடம்பை கவனிச்சிக்க நமக்கு தெரியாதான்ற மாதிரி ஒரு சின்னதாக மைண்ட் செட்டில் நீங்கள் நினச்சி பாருங்கள். எந்த மாதிரிலாம் பண்ணால் அவங்க ஃபாலோ பண்ணுறப்போ உங்களோட உடம்பு சீக்கிரம் சரியாகும், எந்த மாதிரி ஹெல்த்தியான சாப்பாடை சாப்பிட்டா சீக்கிரம் சரியாகுன்ற மாதிரி நீங்கள் யோசிச்சு அதுக்கான ஸ்டெப்பை செய்ய ஆரம்பிங்க. டக்குன்னு உடம்பும் சரியாகும், மனசும் ரிலாக்ஸாக இருப்பீங்க. எடுத்தோடனே நம்ம ஃபுல்லாக மாத்திரை சாப்பிட்றதுக்கு பதிலாக கொஞ்சம் கோல்டு ஆரம்பிக்கிற மாதிரி இருந்தோடனே நான் செய்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கஷாயத்தை குடிச்சிட்டு ஸோ இந்த மாதிரி மஞ்சள் தூள் இதை போட்டுட்டு கொஞ்சம் வேப்பிலை பொடி கிடச்சாலும் அதையும் போட்டுருவேன். போட்டுட்டு ஒரு 2 தடவை கிட்ட ஸ்டீம் பிடிச்சாலே கொஞ்சம்
சிவியராக ஆகாமல் அது ஆரம்பத்திலே வந்து சரி பண்ணிடும். நீங்களும் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு உடம்புக்கு முடியாமல் இருக்குது, ஆரம்பிக்கிற மாதிரி இருக்குன்னா ஃபஸ்ட்டே வந்து உடம்ப நல்லா வந்து கேர் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் அப்புறம் நல்லா வந்து தூங்கி வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு மத்தியானம் லஞ்சுக்கு தான் நான் வந்து ஏந்துச்சேன். அவங்களே தான் வந்து போட்டு வந்து சாப்பிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் நைட்டு வந்து சிம்பிளாக ஒன் பாட் ரைஸ் வந்து செஞ்சிடலான்னு பார்த்தா பசங்க வந்து ஃப்ரைட் ரைஸ் வந்து வேணும் அப்படின்னு கேட்டோடனே நான் வந்து கட் பண்ணி வந்து கொடுத்தேன். ஹஸ்பண்ட் தான் வந்து ஃபுல்லாக வந்து பொரிச்சு ஃபுல்லாக வந்து அந்த மிக்ஸ் பண்ணுறது எல்லாமே வந்து ரைஸில் வந்து பண்ணாங்க. ஸோ எல்லா டயத்துலையும் வந்து ஹஸ்பண்ட் தான் ஃபுல்லாக வந்து முடியலலாம் செய்வாங்களான்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாதுங்க. ஸோ முடியாதப்போ வந்து சில சமயம் அவங்க ஃப்ரீயாக இருந்தாங்கன்னா செய்வாங்க. ஸோ முடியாதப்போ வந்து நமக்கு வந்து ஃபுல்லாக எப்போயுமே செய்யணுன்ற மாதிரி நம்ம எதிர்பார்த்தா நமக்கு வந்து மனசும் வந்து கஷ்டமாக இருக்கும். ஸோ அவங்களாலேயும் வந்து அது மாதிரி முடியாது. ஸோ அந்த மாதிரி டயத்தில் ரொம்ப சிம்பிளாக ஒன் பாட் ரைஸ் வந்து செய்ய முடியறத வந்து நான் வந்து செஞ்சுருவேன். ரொம்பவும் முடியலனா நம்ம வெளியே வந்து வாங்கி வந்து சாப்பிட வேண்டியதான். ஸோ பசங்களுக்கு வந்து வச்சு வந்து கொடுத்ததுக்கப்புறம் நான் வந்து அதை கொஞ்சமாக டேஸ்ட் பார்க்குறதுக்கு வந்து வச்சுட்டு சாம்பார் ஊற்றி தான் வந்து சாப்பிட்டேன். இந்த வீடியோ வந்து ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் எந்த மாதிரி டாபிக் வந்து பேசினா இன்ட்ரெஸ்டிங்காக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றது வந்து கமெண்ட் செக்ஷன் வந்து சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் வந்து பார்க்கலாம். பாய்.